இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சென்னை எழிலகத்தில் தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் நலச்சங்கம் மற்றும் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் சங்கம் சார்பில் உழவர் அலுவலர் தொடர்பு திட்ட அரசாணைகளை ரத்து செய்ய கோரி 3வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். அன்பழகன், வணக்கம். உழவர் அலுவலர் தொடர்பு திட்ட அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்தி தோட்டக்கலை அலுவலர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்ன, பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க. விவசாயிகளுடைய முழுவதுமாக சப்போர்ட்டாக இருப்பது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவா இருப்பது தோட்டக்கலைத்துறை. ஏன்னா தோட்டக்கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பயிர்கள், அதாவது இந்த தோட்டக்கலைத்துறை, ஏன்னா தோட்டக்கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பயிர்கள், அதாவது அந்த பணப்பயிர்கள் சொல்லக்கூடிய சில பயிர்கள் இவங்க தான் முழுவதுமாகவே இந்த காய்கறிகள் ஆகட்டும், பழங்கள் ஆகட்டும், எல்லாமே இவங்க வழிகாட்டுதல் நடக்கும். இப்போ என்ன பிரச்சனைனா, இவங்க வந்து விவசாயத்துறையோட இணைக்கணும். அவங்க வந்து இந்த மற்ற நெல் போன்ற அதுலையும் தலையிடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று பேச்சுவார்த்தை நடந்த சூழல்ல இந்த பேச்சுவார்த்தை என்ன நடந்தது அந்த பொறுப்பாளர்கிட்ட கேட்போம். ஏன்னா அவங்க வந்து நேற்று 9 மணி நேரத்துக்கு மேலே நடந்திருக்குது. அவங்ககிட்ட கேட்போம். இப்போ நேற்று பேச்சுவார்த்தைக்கு போனீங்கல்ல, நேற்று பேச்சுவார்த்தை இவங்க 9 மணி நேரம் காத்துனாங்க. அங்கே என்ன சொன்னாங்க, அந்த நீங்கள் சொன்ன வச்சு முழு கோரிக்கை என்ன மெயினா அவங்க என்ன சொன்னாங்க நேற்று? சார், நாங்கள் வந்து இப்போ உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் என்பது வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால் சிறு குறு விவசாயிகளை வந்து அதிகமாக சந்தித்து அதிகமான தொழில்நுட்பம் கொண்ட தோட்டக்கலைத்துறையினுடைய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு நாங்கள் தோட்டக்கலைத்துறை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கு நிறையா. ஏன்னா சிறு விவசாயிகளை அதிகமாக சந்திக்கக்கூடியதும் எங்கள் துறை தான். ப்ளஸ் அது போக இப்போ பரப்பு அடிப்படையில் நாங்கள் இந்த மாதிரி ஜீவோ போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ பயிர் சாகுபடி பரப்பு பண்ணுறோம், அதை வச்சு தான் நாங்கள் சாகுபடி பரப்பு பண்ணியிருக்கோம் செய்கிறோங்கிறத சொன்னாங்க. அப்போ வந்து நாங்கள் சொன்னோம், சார் இந்த மாதிரி பரப்பு அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு சின்ன சதுர பரப்பில் இதுதான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா என்ன கேட்கலாம். நீங்கள் வந்து போராட்டம் பண்ணீங்க, உங்களை எது இணைக்க சொன்னாங்க? உங்களை வந்து விவசாயத்துறை பார்க்க சொன்னாங்களே நேற்று அந்த பேச்சுவார்த்தையில் அவங்க என்ன சொன்னாங்க? இவங்க வந்து நிறைய பேர் வந்து டிரான்ஸ்ஃபர்னு சொன்னாங்க. அது விஷயம் சார், ஒரு அலுவலர் எல்லா துறை பணிகளையும் செய்ய முடியாது, தொழில்நுட்பம் ரீதியாக செய்ய முடியாதுங்கிற விஷயத்த சொன்னோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசாங்க தரப்புலேருந்து நாங்கள் பயிற்சி கொடுத்து அதை சரி பண்ணிடுவோம், வேளாண் பல்கலைக்கழகத்திலேருந்து பயிற்சி கொடுப்போம், அது மூலமாக வந்து நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நாங்கள் தனி கல்வியாக படிச்சிருக்கோம். எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் தனி, அதாவது ஒவ்வொரு துறை வல்லுநர்களும் வேறு வேறு, ஒரு துறை வல்லுநரை எல்லா துறை கருத்துக்களையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக எடுத்து கூறணும். இருந்தாலும் அதை வந்து அரசாங்கம் அந்த கருத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. மேலும் நேற்று வந்து 3 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம். கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக பேச்சுவார்த்தை மட்டும் நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையின் இறுதியாக எந்த ஒரு தீர்க்கமான முடிவும் எட்டப்படாத நிலை இருந்ததுனால இப்போ மேலும் அலுவலர்கள் வந்து தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்துக்கு இப்போ வந்து நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ அவசர கதியில் 100 அலுவலர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அதையாவது நிறுத்தி வச்சுட்டு உடனே வந்து 1/4, அதாவது ஏப்ரல் மாதத்திலிருந்து இதை செயல்படுத்துங்க, அப்போ போதிய டைம் கிடைக்கும் அப்படின்னு கூட கேட்டு பார்த்தோம். அதற்கும் வந்து எந்த விதமான ஒரு பதிலும் எங்களுக்கு வந்து கொடுக்கப்படவில்லை. இப்போ நேற்று நீங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் வந்து அமைச்சர் சொன்னதாக சொன்னாங்க, வந்து இந்த குறிப்பாக அந்த புதுசாக அந்த டிரான்ஸ்ஃபர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்க தோட்டக்கலைத்துறை படித்தவங்க விவசாயத்துறையில் போகும்போது அக்ரி சம்பந்தமாக இருக்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அதுவும் இல்லாமல் அதை பற்றி சொல்லும்போது அவங்க இவங்க இந்த மாற்றத்துக்கு என்ன சொல்கிறாங்க அவங்க? இல்லை, இப்போ வந்து இந்த 2.0 அதாவது உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம், இந்த அரசாணை வந்து சட்டமன்றத்தில் வந்து விவசாயிகளின் கோரிக்கையின் அடிப்படையில் சட்டமன்றத்தில் இது நிறைவேற்றப்பட்டு சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட இது விவசாய நலனுக்காக இதை வந்து நீங்கள் செய்யணுன்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. ஐயா, இதில் எங்களுக்கு வந்து தொழில்நுட்பங்கள் சரியாக தெரியாது, அதை வந்து தவறான தொழில்நுட்பங்களை வழங்கும் போது விவசாயிகள் பெருமளவு, குறிப்பாக தோட்டக்கலை பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள், வேளாண் பட்டயம் படித்தவங்க தவறான தொழில்நுட்பங்கள் வாயிலாக அவங்க பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி எங்களுக்கு வந்து தோட்டக்கலை பட்டயம் முடிச்சவங்க வேளாண்மை பயிர்களுடைய தொழில்நுட்பம் தெரியாதுன்னு சொல்லியிருந்தோம். அதனால் வேளாண்மை பயிர்களும் பாதிக்கும் அப்படின்னு சொன்னோம். உங்களுக்கு வந்து வேளாண் பல்கலைக்கழகங்கள் மூலமாக உங்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்படும்னு வந்து சொன்னாங்க. இருந்தாலும் அடுத்தபடியாக அந்த 196 பேர் இந்த, அதாவது குழந்தைகளுடைய தேர்வு இந்த நான் டிரான்ஸ்ஃபர் பீரியடில் வந்து பெண்கள் குறிப்பாக அதிக அளவில் இருக்காங்க.
அவங்களுடைய குறைந்த அளவு சம்பளம் ஒரு 25,000 ரூபாங்கிற அளவில் தான் ஒரு ரொம்ப மிக குறைவான சம்பளத்தை வாங்கக்கூடியவங்க ஒரு பணி பயிற்சினால அங்கே போய் ஆண்டு இறுதியில் வந்து குறிப்பாக அவங்க வந்து ஒரு வீடை பிடிச்சி போய் அங்கே இதில் நிறைய இடர்பாடுகள் வந்து இருக்குதுங்க ஐயா. இதை எங்களுக்கு வந்து இந்த சற்று கொஞ்சம் வந்து தாமதமாவது எங்களுக்கு இந்த 3 மாதங்களும் அந்த மார்ச் வரைக்குமாக இடைக்காலமாக நிறுத்தி வைங்கன்னு கேட்டுக்கொண்டோம். அதுக்கு வந்து நாங்கள் பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அடுத்ததாக வந்து இதில் வந்து புள்ளி விவரங்கள் வந்து அரசு வந்து இப்போ அந்த அரசாணையில் இருக்கிற புள்ளி விவரங்கள் சாகுபடி பரப்பாகட்டும் அலுவலர்களுடைய இதாகட்டும் புள்ளி விவரங்கள் எல்லாமே தவறுதலாக இருக்குது. இந்த புள்ளி விவரங்கள்லாம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். இந்த குறிப்பாக வந்து இதை சொல்கிற பார்த்தா ஒரு பல் மருத்துவர் வந்து படித்தவர் வந்து கண் மருத்துவம் பார்க்க சொல்கிற மாதிரி சொல்கிறாங்களா சார்? அதாவது அப்படித்தான் நீங்கள் அர்த்தம் புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு துறை படித்தவங்க, அதாவது நாங்கள் தோட்டக்கலை துறை படித்தவங்க 4 வருஷம் பட்டம் படிச்சிருக்கோம். அவங்க டிப்ளமோ வந்து 2 வருஷம் பட்டய படிப்பு படிச்சிருக்கிறாங்க. எல்லாமே பயிற்சியில் ஒரு 15 நாள் பயிற்சி அல்லது 1 மாத பயிற்சி அல்லது 6 மாத பயிற்சியை கொடுத்தா கூட அது தொழில்நுட்பத்தை முழுவதும் கற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா படித்த பிறகு அதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து செயல்படுத்தி ரொம்ப வருடம் அனுபவப்பட்டவர்கள் தான் இந்த இப்போ இருக்கக்கூடிய அலுவலகம். இந்த அவசர கதியில் சொல்கிற காரணம் என்ன? உடனுக்குடன் வந்து இன்னும் டைம் இருக்கும்போது ஏன் உடனே இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க? அதை நீங்கள் போய் கேட்கும்போது ஏன் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க? ஏன்னா இப்போ வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து அரசாங்கத்தில் நாங்கள் சட்டசபை இதுகள் அறிவித்து எல்லாம் பண்ணிட்டோம். அதை நம்ம வந்து செயல்படுத்தலைன்னா விவசாயிகள் வந்து விவசாயிகளே வந்து இதை கேள்வியாக கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதெல்லாம் மறுப்பு தெரிவிக்கலையா. அது தவறான தொழில்நுட்பத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாது. விவசாயி பாதிப்பாங்கல்ல? விவசாயிகள் கண்டிப்பாக பாதிப்பாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அந்தந்த துறை அலுவலர்களை வச்சு தொழில்நுட்பங்களை நம்ம முறையாக சொல்லும் போது சரியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொன்னோம். அதனால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் எல்லோருமே வந்து இந்த எங்களுடைய நியாயமான கோரிக்கையை கண்டிப்பாக ஏற்று உரிய நடவடிக்கைகள் அல்லது உரிய வழிமுறைகள் செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் சார். மோகன், குறிப்பாக இந்த இவங்களுக்கு வந்து புத்தாண்டு பிறந்தக்கூடிய சூழலில் இங்கே யாருமே இங்கே இருக்கக்கூடிய பட்டய படிப்பு முடிஞ்சவங்க சரி எல்லாமே ஆஃபீஸர்ஸ், அவங்களோட அதிகாரி தோட்டக்கலைத்துறையில் பட்டய படிப்பு முடிஞ்சவங்க டிகிரி முடிஞ்சவங்க எல்லாமே இங்கே இருக்காங்க. ஆனால் இவங்களுடைய நியூ இயர் கொண்டாட்ட மாதிரி யாருமே வீட்டில் போய் கொண்டாடுறோம். யாரும் முதல் மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா இவங்களுடைய நிலைமையே வந்து திடீர்னு வேற புதுசாக ஒரு தொழில்நுட்பத்தை போய் கற்றுக்கிட்டு உடனடியாக களத்தில் இறங்குறது அவங்களுக்கு சிரமம். இந்த சூழலில் தான் இங்கே தொடர்ந்து இந்த காத்திருப்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு விடிவு பிறக்க வேண்டும் என்பதுதான் இவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனாலும் கூட நேற்று தொடர்ந்து இன்னைக்கு புத்தாண்டில் வந்து எல்லாருமே வந்து அவங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழல்ல இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளோட ஒன்னா இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இவங்க நிலைமை வந்து கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா பெண்கள் நேற்று முதலே வந்து அவங்க தொடர்ந்து இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவங்ககிட்டையும் கேட்போம், ஏமா நேற்றுல இருந்து நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம், இந்த காத்திருப்பு போராட்டத்தில் உங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னமா? அதாவது எங்களுக்கு வந்து உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 திட்டத்தில் வந்து எங்களோட ஜிஓ வந்து 30/9/2025 போட்டுட்டாங்க. பட் எங்ககிட்ட வந்து வேளாண் இயக்குனர் தவிர எங்கள் தோட்டக்கலை துறையும் இதில் ஒரு அங்கம் தான், வேளாண் விற்பனை துறை எல்லாமே இதில் ஒரு அங்கம் தான், வேளாண் பொறியியல் துறை யார்கிட்டையுமே கருத்து கேட்காம இந்த ஜிஓ வந்து தன்னிச்சையாக வேளாண் துறைக்கு மட்டுமே சாதகமாக கொண்டு வரப்பட்டுள்ளது. எங்களுடைய துறை தனி இயக்குனரின் கீழ் செயல்பட்டு வருகிறது. எனவே எங்களுடைய துறையில் வரக்கூடிய அனைத்து திட்டங்களையும் எங்களுடைய இயக்குனரின் கீழ் செயல்பட வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை. எங்களுக்கு வரக்கூடிய அனைத்து திட்டங்களையும் குழுவாக வேளாண் துறை எல்லாரும் குழுவாக இருப்பாங்களாமா. அந்த குழுவில் வந்து எங்கள் டைரக்டர்கிட்ட ஆலோசனை மட்டும்தான் கேட்பாங்க. ஆனால் அக்ரி டைரக்டர் தான் முடிவெடுப்பாராம். ஸோ நாங்கள் வந்து தனி சர்வீஸ் ரூல்ஸில் வந்திருக்கோம், தனி இயக்குனருக்கு கீழே வேலை பார்க்குறோம், தனி துறையாக இருக்கோம். இப்போ மீன்வளத்துறை, பால்வளத்துறை, பட்டுப்புழுத்துறை அனைத்துக்குமே ஒவ்வொரு பயிருக்குமே ஒவ்வொரு அமைச்சரவை இருக்குது. அதனால் நாங்கள் வந்து எங்களுடைய இயக்குனரின் கீழ் நாங்கள் வந்து தனியாக செயல்படணும். எங்களை திட்டங்களை தனியாக செயல்படுத்தக்கூடிய அனுமதி எங்களுக்கு தரணும். ஏன்னா நாங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் தனித்தனி தொழில்நுட்பங்களோடு வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து தனித்துறையாக இது வேண்டும். இல்லைன்னா எங்களோட அடையாளமே இல்லாமல் போயிடும். 2007 மறுசீரமைப்பு வந்து நாங்கள் வந்து 18 வருடங்களை காப்பாற்றின எங்களோட தோட்டக்கலை துறையே இல்லாமல் போயிடும். அதனால இந்த அரசாணையை ரத்து செய்யணும். அதுதான் உங்களை குறிக்க மெயின்.
மோகன், உங்களுடைய முக்கிய கோரிக்கை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய மற்ற கூட நாங்கள் தோட்டக்கலை துறையில் எங்களுக்குன்னு சில அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கோரிக்கை இந்த அரசாணையை கொண்டு வந்த புது அரசாணை ரத்து செய்ய வேண்டும் தான் சொல்லியிருக்காங்க. நேற்று பேச்சு தொழில் நடந்திருக்கு. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த புத்தாண்டு கூட இவன் இங்கே தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. மோகன், சென்னை எழிலகத்தில் உழவர் அலுவலர் தொடர்பு திட்ட இயக்க அறிக்கையை ரத்து செய்ய வலியுறுத்தி தோட்டக்கலைத்துறை ஊழியர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது தொடர்பான விவரங்களையும் காட்சிகளையும் பதிவு செய்தமைக்கு நன்றி அன்பழகன்.